நம்ம மெரின் ஃபிஷ்ஷிங் அப்படின்னாக்கன்னு கடல் மீன் பிடிப்பு. மெரின் என்னன்னு கடல். அப்போ கடல் மீன் பிடிப்பை நம்ம பார்ப்போம். An area of 41,412 square kilometers of a continental shelves of the state favors coastal fishing. Tamil Nadu is one of the leading states in marine fish production. தமிழ்நாடு கடற்கரையின் அப்போ நீண்ட கடற்கரையை கொண்டு இருக்கக்கூடியது நம்ம தமிழ்நாடு. ஏறத்தாழ 41,412 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கண்டதிட்டு இங்கு காணப்படுகிறது. ஃபிஷிங் தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்டேட் இன் மெரின் ஃபிஷிங் ப்ரொடக்ஷன். அப்போ தமிழ்நாடு மிக முக்கிய மீன்பிடி தலங்களில் முதன்மை இடமாக விளங்கக்கூடிய பகுதியாக உள்ளது. மெரின் ஃபிஷிங் இஸ் ஆல்சோ கால்டு இன்ஷோர் ஃபிஷ் ஆர் நியூட்ரிட்டிக் ஃபிஷிங் கேர்ட் அவுட் இன் ஓசோன் அண்டு சீஸ். நம்ம தமிழ்நாடு கடல் மீன் உற்பத்தியில் முதன்மையான மாநிலங்கள் ஒன்றாக உள்ளது. மீன் பிடித்தலுக்கு பெரிய மற்றும் இயந்திர படகுகள் பயன்படுத்தப்படுகிறது. லார்ஜ் மெஷின்டு போட் ஆர் யூஸ்டு ஃபார் ஏ ஃபிஷிங் இன் ஓசோன் ஆர் sea water fishing within few kilometers from the shoreline is called inshore fishing, and the fishing and far from the and so typically 20 to 30 miles out in water, hundreds and thousands of feet deep is called offshore fishing. பெருங்கடல் அல்லது கடற்கரையிலிருந்து சில கிலோமீட்டர் தூரம் வரை மீன் பிடித்தல் கடலோர மீன்பிடிப்பு என அழைக்கப்படுகிறது. கடற்கரையிலிருந்து பொதுவாக 20 முதல் 30 மைல்கள் தூரம் வரையிலும் நாம் கடல் மீன்பிடித்தல் இது நடைபெறுகிறது. இது மேலே என்ன சொல்லலாங்கன்னா ஆழ்கடல் மீன்பிடிப்பு பகுதியாக நடைபெறும். இது 100 முதல் 1000க்கு மேற்பட்ட அடிகள் ஆழத்தில் மீன் பிடித்தல் நடைபெறுகிறது. திஸ் ஃபிஷ் வெரைட்டி அண்டு caught are sharks, flying fish, corns and catfish, silver bellies and grapes. அப்போ இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான மீன் வகைகள்னால் சுறா, பறவை மீன், சங்கு மீன், கெளுத்தி மீன், வெள்ளி வயிறு மீன் போன்ற மீன் வகைகள் மற்ற நண்டு வகைகள் இங்கு பிடிக்கப்படுகின்றன. சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் அண்டு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் contributes about 40% to a marine fish production in the state. அப்போ மேலும் சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் மாநிலத்தில் கடல் மீன் உற்பத்தியில் ஏறத்தாழ 40% அளவு பங்களிப்பை நமக்கு தருகின்றன. The coastal location favors fishing in these regions. அப்போ மேலும் இங்கு மீன் பிடித்தலுக்கு சாதகமாக உள்ள பகுதி எது அப்படின்னா நமக்கு கடற்கரை பகுதி இருக்கிறதுனால நமக்கு மீன் பிடித்தலுக்கு இங்கு சாதகமாக உள்ளது. அடுத்த நெக்ஸ்ட் ஒன்றில் இன்லேண்ட் ஃபிஷ்ஷிங். அப்போ உள்நாட்டு மீன் பிடிப்பு. இன்லேண்ட் ஃபிஷ்ஷிங் is carried out in lakes, rivers, ponds, estuaries, backwaters and swamp. ஏரிகள், ஆறுகள், குளங்கள், கழிமுகங்கள், காயல்கள் மற்றும் சதுப்பு நில பகுதி போன்ற நீர்நிலைகளில் உள்நாட்டு மீன்பிடித்தல் நடைபெறுகிறது.
about oysters and bravens are and cultured in original and of new series. சிப்பிகள் மற்றும் இறால்கள் மீன் பண்ணைகளை வளர்க்கப்படுகின்றன. அப்போ நெக்ஸ்ட் ஒன்றில் பார்த்திங்கன்னா நம்ம கடா, மாரன், டீசல் போட் அண்ட் ஃப்ளோட்டிங் நெட்ஸு ஆர் யூஸ்டு இன் ஃபிஷ்ஷிங். அப்போ மீன் பிடித்தலுக்காக நம்ம சிப்பிகள், இறால்கள் மீன் பண்ணைகள் வளர்க்கப்படுன்னு பார்த்தோம். கட்டுமரம் மற்றும் டீசல் படகுகள், மீன் வலைகளை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மீன் பிடித்த தொழில் நடைபெறும். தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் ஹேஸ் introduced several program for the betterment of fishing. தமிழ்நாடு மீன்வளத்துறை பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி உள்ளது. அப்போ வேலூர் டிஸ்ட்ரிக்ட் லீட்ஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்லேண்ட் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் வித் 10% ஆஃப் தி ஸ்டேட் ப்ரொடக்ஷன். அப்போ வேலூர் மாவட்டம் உள்ளூர் மீன்பிடித்தலில் எதுக்கு என்ன அப்படின்னா முதன்மை இடமாகவும் 10% அளவிற்கு இங்கு மொத்த மாநில உற்பத்தியில் இங்கே மீனானது இங்கே வேலூர் மாவட்டத்தில் மட்டும் கிடைக்கிறது. அப்போ கடலூர், சிவகங்கை அண்டு விருதுநகர் டிஸ்ட்ரிக் ஸ்டாண்ட் செகண்ட் வித் 90% இன்லேண்ட் ஃபிஷ் அண்ட் கேட்ச் ஈச். மேலும் முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா கடலூர், சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்கள் தலா 9% உள்நாட்டு மீன் உற்பத்தி செய்து மாநிலத்தில் 2ஆம் இடத்தில் உள்ளன. நெக்ஸ்ட் ஒன் டைட்டில் பார்த்திங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸ் நம்ம பார்ப்போம். அதில் நீர்வளம், அதில் என்ன பார்க்கலாம் நாங்கள் நீர்வளம். அப்போ வாட்டர் இஸ் த அண்ட் precious gift of a nature to humankind and millions of other species living on the earth. மனித குலத்திற்கு புவியில் வாழும் லட்சக்கணக்கான உயிரினங்களுக்கும் நீர் இயற்கையின் ஒரு விலை மதிப்பற்ற பரிசாகும். தமிழ்நாடு constitutes 4% of India's land area and is inhabited by 6% of India population, but has only 2.5% of India water resources. இந்திய பரப்பளவில் 4%, மக்கள் தொகையில் 6% கொண்டுள்ள தமிழ்நாடு இந்திய நீர் வளத்தில் 2.5% மட்டுமே பெற்று உள்ளது. More than 90% of the surface water and 80% of the ground water have already been put into use. தமிழ்நாட்டின் மேற்பரப்பு நீர் 95% அதிகமாகவும் மற்றும் நிலத்தடி நீர் 80% அதிகமாக ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்து வருகிறது. அப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க சர்ஃபேஸ் வாட்டர் ரிசோர்ஸு நம்பர்ஸு. தமிழ்நாட்டில் உள்ள நீர்வள ஆதாரங்களில் மேற்பரப்பு நீர்வள ஆதாரங்கள் அதனுடைய எண்ணிக்கை. ஃபர்ஸ்ட் ஒன்று ரிவர் பேசின்னா ஆற்று வழிலாம் எண்ணிக்கை 17. அடுத்த ரிசர்வோரிஸ்னா நீர்த்தேக்கங்கள், அப்போ என்ன சொல்லலாம்னா 81. நெக்ஸ்ட் டேங்க்ஸ் அப்படின்னா ஏரிகள் 41,127. நெக்ஸ்ட் ஒன்றில் டியூப் வெல்ஸ் அண்டு அதர் வெல்ஸ்னா அப்போ ஆழ்துளை கிணறுகள் மற்றும் மற்ற கிணறுகள் 4,98,644. நெக்ஸ்ட் ஒன்றில் ஓப்பன் வெல்ஸ் அப்படின்னா திறந்த வெளி கிணறுகள் 15,06,919. டோட்டல் நம்ம பார்த்தோம்னா 20,46,788. மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் ஒன் தமிழ்நாட்டினுடைய பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டங்கள் நம்ம பார்க்கலாம். பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டங்களை நம்ம பார்ப்போம்.